Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 392. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபீலிங்ஸோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம்னு பார்த்து ஒரு குரூப் நம்ம லூஃபியா பார்த்துட்டானுங்க. அதுவும் 300 மில்லியன் பெரிஸ்னு வேற தெரிஞ்சு போச்சு. இனி விடுவானுங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. நம்ம பையனும் ஜாலியா சண்டை போட ஆரம்பிப்பான். அவங்க எல்லாம் விட நம்ம ப்ரூக்கு தான் செம காமெடி. எல்லாத்துக்கிட்டையும் சும்மா ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பான். அவனுக்கு சண்டை போன செம ஜாலியா இருக்குது. இங்க லூஃபியா ரவுண்ட் கட்டிட்டு எல்லாரும் பார்த்து அவனை ஜாக்கிரதையா அட்டாக் பண்ணுங்க. ஏன்னா அவன் குரங்கு மாதிரி எப்ப என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது, செம வேகமா இருப்பான்னு வேற சொல்லுவானுங்களா. லூஃபி சும்மா வளைச்சு அடிப்பான். உங்கூட்டடி எங்கூட்டடியில ஊடு அடிப்பான். சாப்பர் இங்க ஒரு சைடு அடிச்சு தெரிய விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, லூஃபி மட்டும் இல்ல அவனோட மொத்த கூட்டமுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. வேற யார தூக்கலான்னு அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க கேமி நின்னுட்டு இருப்பாளா. அவளை புடிச்சு வச்சு மிரட்டினா எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவானுங்கன்னு நேரா அவகிட்ட போவான். இங்க ஹச்சின் வேற அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா நல்லவேளை பாத்துருவான். அதனால அவளை பிடிக்க போறதுக்கு முன்னாடி காப்பாத்தணும்னு வேகமா வருவான். ஆனா அதுக்கு முன்னாடி லூஃபி வந்து கம் கம் பசூக்கான்னு சொல்லி ஒரே அடி, அவளாதான் தெரிச்சிருவான். இதுக்கப்புறம் அவனால எந்திரிக்கவே முடியாது, அப்படி ஒரு அடி. சோ இப்படி சண்டைய சும்மா மாசம் போட்டு எல்லாத்தையுமே பொலந்து கட்டி அனுப்பியாச்சு. அந்த சம்பவத்தை பார்த்து நல்லா இருந்த பையலுக்கு இப்ப சண்டைய போட்டவன தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் என்ன ஓரமா ஜாலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நாங்கெல்லாம் தோக்கவே மாட்டோம், இவங்க எல்லாம் டம்மி பீஸுங்கன்னு. அடிவானதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. பின்ன 300 மில்லியன் பெரிஸ்னா சும்மாவா, சப்பையா தூக்கிடலான்னு பிளான போட்டு வந்து இப்படி சப்ப பீஸுங்க மாதிரி அடி வாங்கி கிடக்குறானுங்க. அவனுக்கு என்ன ஒரு கான்பிடென்ட்னா இவனு அடி வாங்கிட்டானுங்க. ஆனா இவனை விட பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இன்னுமே இந்த ஐலாண்ட்ல இருக்கானுங்க. பட் அதுக்காக இவங்களை இப்படியே விடக்கூடாது, யாராச்சும் ஒருத்தரையாவது தூக்கணும்னு பிளான் பண்ணுவானுங்க. அப்ப அந்த தடி பைய பேசாம அந்த பச்சைமுடி பொண்ணை தூக்கிடலான்னு சொல்லுவான். அதான் கேமிய. ஏன்னா அவதானே எந்த அட்டாக்கும் பண்ணாம அவ பாட்டுக்கு ஓரமா நின்னுட்டு இருந்தா, அவளுக்கு சண்டை போட தெரியாது. சோ அவளையே தூக்கிடலான்னு பிளான் பண்ணி களத்துல இறங்கிடுவானுங்க. இது நம்மளுக்கு தெரியாது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் இப்ப தெளிவா இருக்காங்க, பவுண்டி ஹண்டர்ஸ் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா இவனுங்களே திடீர்னு எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, சடனா வந்து பாஞ்சிருக்கானுங்க. இனிமேட்டெல்லாம் எங்கேயும் இறங்கி டேஸ்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாதுப்பா, பஞ்சாயத்தெல்லாம் எப்படி வரும்னே தெரியலங்கிற மாதிரி ப்ரூக் சொல்லுவான். அப்ப அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டே வருவாங்க. எவனோ ஒருத்தனை குத்தி தொங்க விட்டுருக்கானுங்க போல, அவன் காஞ்சி போய் எலும்பு கூட தொங்கிட்டு இருப்பான். அப்படியே அவங்க ஒரு இடமா பாத்துக்கிட்டே போவாங்க. எல்லா இடமும் செதஞ்சு போய் கிடக்கும். சாப்பர்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துலயா கிராப்ட்ஸ்மேன் எல்லாம் இருக்காங்க, நம்பவே முடியலம்பா. ஆக்சுவலா இந்த ஆர்கி பலகங்கிறது ரொம்பவும் பெரிய இடம். இந்த இடத்துல கவர்மெண்ட் நோட் பண்ணாத இடங்களும் நிறைய இருக்குதாமா. சொல்ல போனா மெரைன்ஸாலையும் ரொம்ப இன்டீரியரா உள்ள போக முடியாது. கொஞ்சம் இதை பாருங்கன்னு ஒரு மேப் ஒண்ணு காட்டுவான். அதுல இங்க என்னென்ன டிஃபரெண்டான ஏரியாஸ் இருக்குன்னு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஒரு 10 செக்ஷன் இருக்கும். அதுல ஸ்டோன் மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்களா, அதுல எதெல்லாம் மென்ஷன் பண்ணாம இருக்குதோ அதெல்லாமே இன்னும் டிவைட் பண்ணாம இருக்குது. இப்படித்தான் இங்க ஏரியாஸ் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு உள்ள என்ட்ரி ஆனது 40ன்னு ஒரு கல்லு இருக்கே, அந்த இடம் தான். அது வந்து ஒரு டூரிசம் பிளேஸ். அங்கதான் சுவீனியர் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கே 30, அது அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்க ஏரியா. சொல்ல போனா அதான் சென்டர் ஆஃப் சபோடி பார்க். அடுத்து 60 இருக்குதே, அது கொஞ்சம் பயங்கரமான ஏரியா. அத நாவல் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்கதான் இந்த கவர்மெண்டோட ஆளுங்க எல்லாம் வருவானுங்க போவானுங்க. சொல்ல போனா அதுதான் இந்த மொத்த இடத்தோட ஃப்ரண்ட் டோர். அப்ப இப்ப இவங்க போயிட்டு இருக்க இந்த ஏரியா என்னன்னு கேட்டா, இது வந்து க்ரோ 16 1ல இருந்து 29 வரைக்கும் எந்த ஒரு லாவுமே இல்லாத ஒரு ஏரியா. அதனாலேயே இந்த ஏரியால ஏகப்பட்ட பவுண்டி ஹண்டர்ஸ் வெறி ஒன்று சுத்திட்டு இருப்பானுங்க. இத சொன்ன உடனே சாப்பருக்கெல்லாம் அல்லு விடும். அட பாவி சண்டால பயல, இத முன்னாடியே சொல்ல மாட்டியாடான்னு. இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இவன் பேசாம ஜோரோ செஞ்சு கூடயே போயிருந்திருப்பானாமா. அவன் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, இப்ப நம்ம போறது க்ரோ 13th. அங்க போயிட்டா எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்காதுமா. பட் இருந்தாலுமே சாப்பருக்கு இன்னும் பீதி இருக்கத்தான் செய்து. இல்ல இடையில வேற நம்ம ப்ரூக் வேற காமெடி பண்றங்கிற பேர்ல கடுப்பேத்திட்டே வருவான். அப்படியே அவங்க பொறுமையா ஊட்டிட்டே ஒரு வழியா 13ஆம் நம்பருக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அங்கதான் ஷிப்புக்கு கோட்டிங் கொடுக்கறவன் இருக்கான். மேலதான் அவனோட பில்டிங் இருக்குது. அவனும் ஃபிஷ்மேனான்னு கேட்டா கேமிக்கு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் அவன் அவனை மீட் பண்ணதே இல்லையாமா. பட் அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ரொம்ப பெஸ்ட் ஆமா. சரி அதை பார்த்தா தெரிய போகுதுன்னு அப்படியே பொறுமையா போவாங்க. ஓப்பனிலேயே ஷாகி ரிப் ஆஃப் பார்னு போட்டிருக்கும். என்னடா வந்தா கிழிச்செறிஞ்சிருவாங்கிற மாதிரி போர்டு போட்டிருக்கு. அவன் ஒன்னும் வயலண்டான ஆள் இல்லையே, அப்படி இப்படின்னு அவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே தான் போவாங்க. ஆரம்பமே கண்ணா பின்னான்னு இருக்குன்னா அப்ப பினிஷிங் எப்படி இருக்கும். ஹச்சி எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல வாங்கன்னு சொல்லி கூட்டு போவான். டோர்ல ஓபன் போட்டிருக்கும். அப்பவே தெரிஞ்சு போச்சு பிசினஸ் இன்னும் ரன் ஆயிட்டு தான் இருக்குதுன்னு. சரி ரைட்னு உள்ள ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு லேடி ஒருத்தனை போட்டு குமுறு எடுத்து ரத்த கலரியில அவனை கதற விட்டுட்டு இருப்பான். இவ பேரு ஷகுயகு, ஆனா ஷாகின்னு சொல்லுவாங்க. இந்த பாரோட ஓனரு இதுக்கு முன்னாடி பைரட்டு. இந்த ஹச்சி பையில பார்த்தவன அவளுக்கு செம ஹாப்பி. என்ன பார்த்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி மாத்தி நல்லா பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருங்க, இப்ப நான் கொஞ்சம் வேர்த்த புரட்டிட்டு இருக்கேன், மொத்தமா கிழிச்சு வீசிட்டு அதுக்கப்புறம் வரேன்பா. ஒன்னு பஞ்சாயத்துல நல்லா டைம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாட்டுக்கு போவாங்க. அவ வச்சு செதுக்குன்னு செதுக்கிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு வாய பொலந்து
பயந்துருவாங்க. என்ன ரத்தம் வர அளவுக்கு இந்த அடி அடிக்கிறான்னு. அதுக்கப்புறம் வெளியில காட்டுறாங்க, அப்படியே தலைகீழ கொண்டு போய் புதைச்சிட்டா. பரவாயில்ல, பவர்ஃபுல்லான ஆளை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷுவலா உட்காந்து பேசிக்குவாங்க, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது என்ன ஏதுன்னு. அப்ப அந்த ஹச்சி, நான் டகையக்கி ஷாப் வச்சிருக்கேன்பா. சரி ரைட் சூப்பர், உங்களுக்கு ஏதாச்சும் நான் குடிக்கிறதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பினா ஆல்ரெடி அவளோட ஃப்ரிட்ஜை திறந்து சூறையாடிட்டு இருப்பானுங்க. அவளாதான் சாப்பருக்கு பாதி உயிரே போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ என்ன அடி அடிச்சு துவைச்சு தொங்க போட்டு காய போட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு புதைச்சிட்டு வந்தா. அதே மாதிரி நம்மளாலையும் கிழிச்சு வீசிடுவாளோன்னு பயம். சோ ஒழுங்கா விட்டுட்டு வாங்கடா, இல்லன்னா பிரித்துருவான்பா. ஆனா அவன் அதெல்லாம் எதுவும் சொல்லல. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி காட்டன் கேண்டி எல்லாம் சாப்பருக்கு கொண்டு வந்து கொடுப்பான். சரி ரைட்டுன்னு அவனும் சந்தோஷமா வாயில் எடுத்து வச்சா அதோட விலை வெறும் 1,00,000 பெரிஸ் தான் சொல்லுவா. அவ்வளவுதான், நம்மளோட மூஞ்ச பாக்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லன்னு சொல்லிட்டு பதறுவான். அட நான் சும்மா கிண்டல் பண்ணேன், அச்சியோட ஃப்ரெண்டு நீங்க, உங்ககிட்ட போய் நான் எப்படி சார்ஜ் பண்ணுவேன்பா. அவளுக்கு நம்ம லூஃபிய பத்தியே நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இவனை பத்தி தானே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எப்பவுமே தகவல்ல அவ அப் டு டேட்ல இருப்பாளாமா. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெரியுது இப்போ லூஃபி எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கான்னு. அவளுக்கு இவங்க க்ரூல இருக்க எல்லாத்தையுமே நல்லா தெரியும். ஆனா இந்த ஸ்கெலிட்டனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையாம்பா. அட அவன் இப்ப லேட்டா தானே வந்து சேர்ந்தான். உடனே அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். நான் செத்து போய் பொழைச்சி எலும்பு கூட வந்தவன், என் பேரு ப்ரூக்கு, உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஜாலியா பேசுவா. உடனே அவனுக்கும் செம ஹாப்பி, அவனுக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்கும், அந்த அளவுக்கு சந்தோஷம். இவன் என்னதான் கேவலமான கேள்வி எல்லாம் கேட்டாலும் அதுக்கேத்த பதிலெல்லாம் அவ சொல்லிட்டே இருப்பான், அதுவும் கோவப்படாம. உடனே எல்லாம் மண்டையை பிச்சுக்குவாங்க, அட பைத்தியக்கார பையில ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. சோ இப்படியே சூப்பரா பேச்சுவார்த்தை போகும்போது அவ கடைசியா நம்மாலையில பத்தி கேள்விப்பட்டது அந்த எனிஸ்லாபி பஞ்சாயத்து தான். அது நிஜமாவே உண்மைதானா, நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போட்டீங்களான்னு விசாரிப்பான். லூஃபியா அதெல்லாம் உண்மைதான், பட் அதை சொன்னா கதையா போகும், விட்டு தள்ளுங்கம்பா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அதான் கார்ப்பு, அவரும் கொஞ்ச நாளா இவனை வெட்டிட்டு இருந்தாருல்ல. சோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஷாகிய பத்தி பேசுவாங்க. அவ இதுக்கு முன்னாடி பைரட்டா இருந்தவ, ஆனா அதெல்லாம் விட்டு 40 வருஷம் ஆகுதும்பா. அப்போ உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டா சொல்ல மாட்டா. ஆனா அவளுக்கு வயசு கன்ஃபார்மா 60க்கு மேலதான். அவளுக்கு நம்மளுக்கு எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு எல்லாமே A to Z நல்லாவே தெரியும். அவளே எல்லாத்தையும் சொன்ன உடனே அத்தனை பேரும் அசந்துருவாங்க. ஆனா இவ கோட்டிங் வேலை பண்ண மாட்டா. ரயிலேன்னு சொல்லிட்டு இன்னொரு கிராஃப்ட்மேன் இருக்கான், ஆனா அவன் இப்ப இங்க இல்லையாமா. அப்படி இல்லன்னா அப்புறம் எப்படி ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போவோம், ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், அவன் ஒண்ணு இந்த ஆர்கிபெலகாவை விட்டே போகல, இங்கதான் எங்கேயாச்சும் பப்பு கேம்பிளிங்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான், போய் செக் பண்ணி பாருங்க கிடப்பாம்பா. சரி எதுக்கு போய் தேடிக்கிட்டு, அவன் வரட்டும், அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோமானுங்க. என்ன போனவன் ஒரு 6 நாள் இல்ல 1 நாள், மிஞ்சு போனா ஒரு 2 நாள்ல வேலைக்கு வந்துட மாட்டானா என்ன, அந்த ஒரு நம்பிக்கை. அப்பந்தான் அவன் பெரிய குண்டத்துக்கு போடுவா. அவன் போய் 1/2 வருஷம் ஆகுதாமா. அவ்வளவுதான், நம்மளுக்கு தூக்கி வாரி போடும். அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசும்போதுதான் தெரிஞ்சது அவன் சில பொண்ணுகளோட தான் இங்க இருந்து போயிருந்தானாமா. சொல்ல போனா அவனும் இதுக்கு முன்னாடி பைரட்டா இருந்தவன். இப்ப அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, இவங்களுக்கு கோட்டிங் பண்றதுக்கு ஆள் இல்லையே. இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் அவன் மட்டும்தான். அவனும் இப்ப இல்லங்கும் போது என்ன பண்றதுன்னு தான் தெரியல. மேபி அவன் இங்கதான் இருப்பான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஹிண்ட் தெரியுமான்னு விசாரிப்பாங்க. அவளோட கெஸ் படி 1ல இருந்து 29க்குள்ளதான் இதுக்குள்ளேயே இருக்கிறான். வேணா போய் தேடி பாருங்கப்பா. உடனே சாப்பருக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா 1ல இருந்து 29னா அதுக்குள்ள கவர்மெண்ட்ல எல்லாம் இல்லாத டெரிட்டோரி இருக்குது இல்ல, அங்க எல்லாம் கொள்ளக்காரனுங்க கொலகாரனுங்க எல்லாம் வெறி பிடிச்சு திரிவானுங்களே, என்ன பண்றதுன்னு பீதி. சொல்ல போனா அவன் ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவனால எங்கேயுமே ஒரு இடத்துல ரிலாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நேவி ஆளுங்க அவனை வாட்ச் பண்ணிட்டே இருப்பானுங்க. வேணா அந்த சபோடி பார்க்ல செக் பண்ணி பார்க்கலாம், அங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்கும்பா. அதான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க். உடனே 50 பேருக்கு செம ஹாப்பி. ஏன்னா அங்க போனா ஜாலியா விளையாண்டுக்கலாம்ல, வாங்க அங்க உடனே போலான்னு சொல்லி கத்திட்டு கிடப்பாங்க. ஆனா அவ ரொம்பவும் சந்தோஷப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இவளையும் சேர்த்து 11 பேரு சபோடி ஆர்கிபெலகோல இருக்காங்க. சொல்ல போனா அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவங்க எல்லாத்துக்குமே 100 மில்லியன் பெரிஸ்க்கு மேலதான் பவுண்டி இருக்கு. அவ அப்படி சொன்ன கேட்டு ஆடி போயிருவாங்க. 11 பேரு 100 மில்லியன் பெரிஸ்க்கு மேலையான்னு. சோ எல்லாம் வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாங்க. மாட்டினா சங்குதாம்பா. அவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்த லூஃபி பயங்கர டெரரா மாறதோட இங்க லூஃபி சாப்பரு ப்ரூக்கு இவங்க எல்லாத்துக்குமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறோம்னு செம ஹாப்பி. ஆனா அவ கேஷுவலா நீங்க எங்க போனாலும் சரி இனிமேட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் பாலா. உடனே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பானுங்க. என்ன திடீர்னு ஏதோ பெரிய குண்டு தூக்கி போடுற மாதிரி இருக்குன்னு. அதான் ஒரு மேட்டர் சொன்னாலே, லூஃபி மாதிரியே 11 பயங்கரமான ஆளுங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. அவங்களோட பவுண்டியுமே 100 மில்லியனுக்கு மேல. அதுல நம்ம லூஃபியும் ஜோரோவையும் தூக்கிட்டா மொத்தம் 9 பேர் இருக்கானுங்க. ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. இப்போ நம்ம லூஃபியோட குரூ கிராண்ட் லைனுக்கு என்டர் ஆனாங்கல்ல, அந்த டைம் அவங்க 7 ரூட்ல ஏதோ ஒரு ரூட்டை சூஸ் பண்ணும். ஏன்னா அதை வச்சுதான் லாக் போஸ்ட் செட் பண்ணி அடுத்தடுத்த தீவா போவாங்க. சோ நம்மால இப்படி போகும்போது மிச்சம் இருக்க ரூட்லயும் ஆளுங்க வருவாங்கல்ல, அதையும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு, எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அவங்க கடைசியா வந்து ஒண்ணு சேர்ற இடம் தான் அந்த ரெட் லைன். அதுதான் இந்த ஆர்கிபெலகோ. அப்படி வந்தவனுங்க தான் இப்ப வந்திருக்கவனுங்க. அதுக்காக எல்லா நாளுமே இத்தனை பேர்லாம் வருவானுங்கன்னு இல்ல, பட் இந்த டைம் வந்திருக்கானுங்க. அதுல யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம லூஃபி, ஹாக்கின், டிராகு, லா அப்படின்னு அடுத்தடுத்து மொத்தம் 9 பேர் இருக்கானுங்க. இவனுங்க பேரெல்லாமே அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம பையதான் நியூஸ் பேப்பர்லாம் வாங்க மாட்டான்ல, அவ இழிச்சுக்கிட்டே தப்பு பண்ணிட்டியாகனா, இன்ஃபர்மேஷன்ங்கிறது வெப்பன் மாதிரி. அட்லீஸ்ட் நீ எதிரிகளோட பேரையாச்சும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும், அது கூட பண்ணாம விட்டுருக்க, தப்பு பண்ணிட்டியாடா கண்ணாம்பா. உடனே சாப்பர் அவ சொன்னாலே ஹாக்கின்ஸ்,
டிராகன் அவங்க எல்லாம் யாரு என்னன்னு விசாரிப்பான். அப்பதான் ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா அவங்களோட பவுண்டி லூஃபியை விட டபுள் மடங்காமா. சாப்பர் மிரண்டு போய் கத்துவான். எது லூஃபியை விட பவுண்டி அதிகம் இருக்க ஆளுங்க இந்த தீவுல இருக்கானுங்களான்னு. ஒரு செகண்ட் லூஃபியே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பான். அப்படியே கட் பண்ணி 24வது ட்ரீய காட்டுறாங்க. அங்கதான் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. அதுல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தி தீனி தின்னுட்டு இருப்பா. எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவானுங்க. ஏன்டா அவ திங்கிற சாப்பாடு அப்படி எங்க தான்டா போகுதுன்னு. அட ஆளை பார்த்தா சப்பையா இருக்கா. நான் சோற மட்டும் வெளுத்து வெட்டிட்டு இருக்கா. தட்டே குமிஞ்சு போய் கிடக்கும் அந்த அளவுக்கு தீனி. அப்ப பக்கத்து டேபிள்ல ஒரு பெரிய மாஃபியா பைய உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பான். அவனுக்கு அவ திங்கிறத பார்த்தவனே ஏன்டா திங்க வந்தவங்கிற மாதிரி ஆயிருச்சு. கொஞ்சம் அவளை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கடா, என்னால ஒழுங்கா திங்க முடியலம்பா. அவன் பையன் பதறிக்கிட்டே வந்து டாடி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது நமக்கு தான் பஞ்சாயத்தும்பா. ஏன்னா இங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல தான் இருக்குது. ஏதாச்சும் சண்டையை போட்டு சீனை கிரியேட் பண்ணீங்க அப்புறம் உங்களை தூக்கி கொண்டு போய் உப்பு கண்டம் போட்டுருவானுங்கன்னு சொல்லுவான். உடனே காண்டாயி கையில ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து ஒரே சொருகு. ஐயோ அம்மாடி ஆத்தாடின்னு கத்திட்டே விழுவான். இவன் ஆக்சுவலா வெஸ்ட் ப்ளூவை சேர்ந்தவன். ஃபயர் டேங்க் பைரட்ஸோட கேப்டன். 138 மில்லியன் பெரி பவுண்டி இருக்கு. அடுத்து சப்பி போன பணங்கொட்ட மாதிரி இருந்துகிட்டு சோத்த கேப் விடாம வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காளே லேடி லூஃபியா இருப்பாளோ. ஆனா அவனுக்கு மேல திங்கிறா. எவ்வளவு தின்னாலும் பத்தலன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. நம்மளாச்சும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வயிறெல்லாம் வீங்கினதுக்கு அப்புறம் போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவான். ஆனா அவளுக்கு சோறு தின்னு அப்படி வயிறெல்லாம் பெருசான மாதிரி தெரியல. அதனால விடாம திம்பா. போதுங்கிற வார்த்தையே வரல. இவ தான் சவுத் ப்ளூவை சேர்ந்தவ. போனி பைரட்ஸோட கேப்டன். இவளோட பெரி பவுண்டி 140 மில்லியன். அப்ப பேரர் ஒருத்தன் தெரியாம நூடுல்ஸ கொண்டு போய் ஒரு பைரட் மேல கொட்டிடுவான். அவன் காண்டாய் அவனை கொல்ல போவானா. அவனை ஒருத்தன் வந்து தடுப்பான். வேண்டாம் எதுவும் பண்ணாத, பாவம் அவன் தெரியாம பண்ணிட்டான்னு. இவன் நார்த் ப்ளூவை சேர்ந்தவன். ஹாக்கின்ஸ் பைரட்ஸோட கேப்டன். சொல்ல போனா இவன் ஒரு மெஜிஷியன். இவனோட பெரி பவுண்டி எவ்வளவு தெரியுமா? 249 மில்லியன். அடுத்து பார் ஒன்ன காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் டெரரா சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அந்த டைம் ஆப்போசிட்ல ஒருத்தனை பாப்பான். அவனை பார்த்தாலே இவனுக்கு சபா காண்டாவும். அட அவனாச்சு கண்டுக்காம அவன் வேலையை பாப்பான்னு பார்த்தா இவனை வேணும்னே சண்டைக்கு கூப்பிடுவான். அப்புறம் என்ன பயங்கரமான பிளாஸ்ட் தான். அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி வெளியில வந்து நிப்பான். கை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதுக்காண்டி இவன் சப்ப பீஸ் எல்லாம் இல்ல. இவன் ஏர் பைரட்ஸோட கேப்டன். கிராண்ட் லைன்ல இருந்து தான் வந்திருப்பான். லோங்காம்னு ஒரு ட்ரைபை சேர்ந்தவன். இவனோட பெரி பவுண்டி 198 மில்லியன். இவனை அட்டாக் பண்ணானே ஒருத்தன். அவன் உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே டெரரா பேசிக்கிட்டே வருவான். உன்னை பொலன்னு பொலக்க போறேன்னு. இவன் யாருன்னா சவுத் ப்ளூவை சேர்ந்தவன். கீட் பைரட்ஸோட கேப்டன். இவனுக்கு தான் லூஃபியை விட அதிகம் 315 மில்லியன் பெரி பவுண்டி. அப்படியே கட் பண்ணி 21வது மரத்தை காட்டுறாங்க. அங்க இருக்க டவுன்ல ஒரே கலவரம். மக்கள்லாம் அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. அதுவும் கத்திக்கிட்டே போவாங்க. அந்த மேட் மாங்குக்கு வெறி பிடிச்சு போச்சு. எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்கான். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும்னு வெள்ளுந்தடிச்சு ஓடுவாங்க. ஏதோ ஒரு காவாலி பைய கையில பார்த்தா பெரிய இரும்பு ராட வச்சு கண்ணுல பறவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இருப்பான். அப்ப திடீர்னு மஞ்சள் கலர்ல முடிய வச்சுட்டு ஒருத்தன் வந்து சண்டை போடுவான். அப்படியே அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே இடையில இன்னொருத்தன் வருவான். இவன் நார்த் ப்ளூவை சேர்ந்தவன். ட்ரேக் பைரட்ஸோட கேப்டன். இவனோட பெரி பவுண்டி 222 மில்லியன். இந்த பக்கம் 2 பேரும், அந்த பக்கம் அந்த மஞ்ச முடி மண்டைய மட்டும்தான். பெரிய சைஸ் கட்டையை வச்சு அடிச்சானே அவன் எங்க இருந்து வரான் தெரியுமா? ஸ்கை ஐலாண்டாமா. ஃபாலன் மாங்க் பைரட்ஸோட கேப்டன். இவனுக்கு 180 மில்லியன் பெரி பவுண்டி. இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாலே ஒரு மாஸ்க் போட்ட மஞ்சமாக்கான். அவனுமே சாதாரண ஆள் கிடையாது. அவன் சவுத் ப்ளூவை சேர்ந்தவன். ஆனா கிட் பைரட்ஸை சேர்ந்தவன் தான். அவனோட பெரி பவுண்டி 162 மில்லியன். இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சவன அந்த ட்ரேக் பையன் அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு, என்னப்பா ட்ரேக், இன்னைக்கு எத்தனை பேத்த கொண்டேன்னு கேட்பான். இவன் நார்த் ப்ளூவை சேர்ந்தவன். ஹார்ட் பைரட்ஸோட கேப்டன். இவனுக்கும் 200 மில்லியன் பெரி பவுண்டி. என்னடா இஷ்டத்துக்கு வாரி அரைச்சிருக்காடு, தாங்க முடியல. ஆக்சுவலா கிராண்ட் லைனுக்குள்ள என்டர் ஆகும் போது எக்கச்சக்கமான பைரட்ஸுங்க உள்ள வருவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சர்வைவ் ஆகி எல்லாராலையும் வர முடியாது. இந்த கிராண்ட் லைனை ஒரு சர்வைவல் டோர்னமெண்டா பார்த்து கஷ்டப்பட்டு சர்வை பண்ணி கடைசி வரைக்கும் உயிரோட வந்து சேரணும். அப்படி இது வரைக்கும் வந்து சேர்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா நார்மல் பைரட்ஸே கிடையாது, டாப் நாட்ச்ல இருக்கவங்க தான். இது எப்படியே போச்சுன்னா கன்ஃபார்மா அடுத்த ஜெனரேஷனும் எல்லாம் கடல் கொள்ளையனா தான் இருப்பாங்க. மொத்தத்துல அவ கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஏகப்பட்ட பெரிய பெரிய பைரட்ஸ்கள் எல்லாம் நியூ வேர்ல்டுக்கு போறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கானுங்க. அவளுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ப முடியல. அந்த கேப்டன் கிட்ஸ் இருக்கான்ல, அவனோட பவுண்டி லூஃபியை விட அதிகம். ஏன்னா அவன் நார்மல் சிவிலியன்ஸ் நிறைய பேர்த்த கொடுமைப்படுத்தி இருக்கான். பட் நீங்க எல்லாம் அந்த மாதிரி இல்ல, அதனால தான் நான் உங்க கூட 100% சப்போர்ட்டுக்கு இருக்கேன்பா. உடனே லூஃபிக்கு சந்தோஷம். அப்படின்னா வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு கேஷுவலா கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க ரெண்டுத்துக்கும் ஆடி போவோம், என்ன இந்த நிலைமையிலயும் பைய கேஷுவலா இருக்கானேன்னு. இப்போ லூஃபிக்கு எப்படியாச்சும் அந்த கிராஃப்ட் மேனை புடிச்சே ஆகணும். ஆனா அவன் ரஃபான டவுன்ல இருக்கான். என்ன பண்ணலான்னு கேட்டா, என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, உங்க எல்லாத்த விட ஒரு 100 மடங்கு ஸ்ட்ராங்கான ஆளும்பா. எது 100 மடங்கான்னு சொல்லி நம்ம ஆளுங்க அப்படியே ஸ்டன் ஆகி போய் பேந்த முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.